எங்களுடைய இந்த மௌனதா சுவாமிகள் அவர்கள் தமது 75வது அகவையிலே காலடி பதித்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த மலரை வெளியிட்டு வைப்பதில் நாங்கள் அனைவரும் அகமகிழ்கின்றோம். இதிலே வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை என இரு தலைப்புகள் இடப்பட்டிருக்கின்றது. வெளியீட்டுரையிலே தலைவர் அவர்கள் அதை வெளியிட்டு வைப்பது போல தமது கருத்தை கூறியிருக்கின்றார்கள். வெளியீட்டுரை மதிப்பீட்டுரை மேலே வெளியீட்டுரையை நாங்கள் நிகழ்த்துவது சுலபம். ஆனால் மதிப்பீட்டுரை என்பது அதுவும் சாதாரண ஒரு நூலுக்கு நாங்கள் மதிப்பீட்டுரை வழங்குவது அது இலகுவான காரியம். ஆனால் இவ்வாறான ஒரு ஆன்மீக சஞ்சிகை அதை நாங்கள் மதிப்பீடு செய்வதற்கு விவராலுமே முடியாது. அந்த மதிப்பீட்டுரை என்ற கருத்தை விட்டு இதில் இந்த ஞானச்சுடர் மலரிலே அடங்கியிருக்கின்ற விடயங்களை மேலோட்டமாக உங்களுக்கு நான் அறிமுகம் செய்து எனது இந்த மதிப்பீட்டுரையில் வெளியீட்டுரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். இந்த ஞானச்சுடர் சஞ்சிகை இதுவரையில் பெறாதவர்கள் இருந்தால் அதை இன்றைய தினம் உங்களுடைய கைகளிலே கிடைக்கும். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ச்சியாக இந்த நூலை பெற்று வாசித்து வருபவர்களுக்கு அதனுடைய காத்திரம் தெரியும். வளமை போல ஆரம்ப காலத்திலே இந்த ஞானச்சுடர் சஞ்சிகை தொடங்கப்பட்ட காலத்திலே மிகச்சிரமத்தின் மத்தியில் இந்த நூல் வெளியிடப்பட்டது. அதற்குரிய அட்டைப்படத்தை நான் தான் வரைந்து கொடுத்தேன். அதன் பின்னர் இந்த ஞானச்சுடர் சஞ்சிகை மெருகூட்டப்பட்டு இப்பொழுது புதுப்பொலிவுடன் மாதந்தோறும் வெளிவந்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஞானச்சுடரின் முகப்பு உங்களுக்கு தெரியும், பார்த்துறீங்க தெரியும். ஒரு அதை பார்த்த உடனேயே எங்களுக்கு ஒரு ஆன்மீக எண்ணம், எங்களுடைய மனம் ஒரு தூய்மைப்படும் வகையிலே அந்த ஞானச்சுடர் முகப்பு அமைந்திருக்கின்றது. எங்களுடைய இந்த சுவாமிகளுடைய குருவாக விளங்கியவர் மயில்வாகனம் சுவாமி அவர்களுடைய பணியைத்தான் எங்களுடைய சுவாமி அவர்கள் தற்பொழுது தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார். அந்த மயில்வாகனம் சுவாமியினுடைய படம் மற்றும் இந்த கலை பண்பாட்டு பேரவையின் சின்னம் மற்றும் முருகனின் படங்கள், இந்த மடாலயத்தின் முகப்பு தோற்றம் என்பவற்றை கொண்டு இந்த ஞானச்சுடரின் முகப்பு அமைந்துள்ளது. அதன் அடுத்த பகுதியிலே குறள் வழி என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளின் ஒவ்வொரு குறளையும் நாங்கள் கருத்தோடு வாசிக்கக்கூடிய வகையிலே அந்த குறளும் அமைந்து அதோடு யோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனையும் பொறிக்கப்பட்டுள்ளது. இது ஒவ்வொரு சஞ்சிகையிலும் நாங்கள் காணக்கூடிய ஒரு விடயமாக அமைந்துள்ளது. அடுத்த அட்டை முகப்பிலே சந்நிதியின் பழைய தோற்றம், மணிக்கூடு கோபுரம் என்பவை அதிலே அமைந்துள்ளன. அதே போல அடுத்த பக்கத்திலே சந்நிதி பெருமானின் தேருடைய சித்திரப்படம் அதிலே குறிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாங்கள் இந்த இதிலே பல பேர் தொடர்ச்சியாகவும் மாதந்தோறும் கட்டுரைகளை வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே பல கட்டுரைகள் இதிலே அமைந்திருக்கின்றன. ஒவ்வொரு கட்டுரையும் காத்திரமான பெருமதியான கருத்துக்களை தாங்கியதாக அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சென்ற மாதம் வெளியிடப்பட்ட ஞானச்சுடரின் வெளியீட்டுரையை வழங்கியவருடைய கருத்து மற்றும் மதிப்பீட்டுரையை வழங்கியவருடைய கருத்துக்கள் சுருக்கமாக இங்கே தரப்பட்டிருக்கின்றது. அடுத்த பகுதியாக சுடர் தரும் தகவல், அது ஒவ்வொரு சஞ்சிகையிலும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. மனிதனுக்கு தற்காலத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கு என்ன விஷயத்தை தெரியப்படுத்த வேணுமோ அந்த விடயத்தை சுருக்கமாக இந்த சுடர் தரும் தகவல் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றது. இந்த சுடர் தரும் தகவலிலே இந்த மலரிலே ஆலய வழிபாடு எவ்வாறு அமைய வேண்டும், தற்காலத்திலே இந்த ஆலய வழிபாடு எவ்வாறு நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ப கருத்துப்பட அதிலே அந்த முக்கியமான கருத்துக்களை அங்கே சொல்லியிருக்கின்றார்கள். இறை வழிபாடு அல்லது ஆலய வழிபாடு, நாங்கள் இப்பொழுது
ஆலய வழிபாடு என்று சொன்னால் அங்கே மூலகாரணமாக இருப்பது இறை வழிபாடு. ஆனால் இன்றைய காலத்திலே அந்த ஆலய வழிபாடு என்பது இறை வழிபாட்டிலிருந்து விலகி ஆலய வழிபாடு என்பது ஒரு பொழுதுபோக்கான காரியமாக எங்களுடைய இளைஞர் மத்தியிலே, இந்த சிறுவர்கள் மத்தியிலே வளர்ந்து கொண்டு வருகின்றது. அதை சுட்டிக்காட்டி ஆலய வழிபாடு என்பது இறை வழிபாட்டுடன் கூடிய ஆலய வழிபாடாக அமைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தி அந்த சுடர் தகவல் சொல்கின்றது. ஆகவே இங்கே கூடியிருக்கின்ற அடியார்களே, எங்களுடைய இன்றைய இளைஞர்கள் மற்றும் சிறார்களை வழிபடுத்துவதற்கு அவர்களுக்கு ஆலய வழிபாடு என்பது இறை வழிபாட்டுடன் கூடிய ஆலய வழிபாடாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்களை வழிபடுத்த வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது என்பதை இந்த ஞானச்சுடர் மூலமாக நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அன்று அடுத்து கடந்த 31ஆம் தேதி எங்களுடைய சுவாமி அவர்களுடைய பவள விழா நிகழ்வு இந்த மண்டபத்திலே நடைபெற்றது. இலங்கையின் பல்வேறு பாகங்களிலிருந்து ஐயார்கள் வந்து சுவாமி அவர்களை வாழ்த்தி அவரை கௌரவித்தார்கள். அந்த பவள விழா நாயகன் பல்லாண்டு வாழ்க என்ற தலைப்பிலே திரு வேல்நந்தன் அவர்கள் ஒரு கவிதையை ஆக்கியிருக்கின்றார். அது அடுத்த பகுதியாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து இந்த மாதந்தோறும் சிறப்பு பிரதிகள் வழங்குவதற்கு ஐயா அவர்கள் தன்னுடைய அன்பர்களை வர அழைப்பது வழக்கம். அந்த வகையிலே இந்த ஆவணி மாத சிறப்பு பிரதி பெறுவோருடைய விவரம் அடுத்த பக்கத்திலே குறிக்கப்பட்டுள்ளது. அடுத்து திருசேனா சிவபாதம் அவர்கள் எழுதிய மனித பிறவி என்ற தலைப்பிலே மனித பிறவியை பற்றி, எங்களுடைய மனித பிறவியின் சிறப்புகளை பற்றி, அவர்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் கருத்துக்களை இங்கே வெளியிட்டிருக்கின்றார்கள். மனித பிறவி என்பது உலகிலே உயிரினங்கள் இருக்கின்றன. சித்தறையை படைத்த உயிர்கள் ஓரறிவிலிருந்து மனிதன் வந்து 6 அறிவு படித்த மனிதனாக கருதப்படுகின்றான். இந்த 6 அறிவு என்பது என்னென்னு கேட்டால் உங்களுக்கு தெரியும். எங்களுடைய புலன் உறுப்புகளாலே அறியப்படுகின்ற 5 அறிவுகள் இருக்குது. கண்ணால் நாங்கள் பார்க்கின்றோம், காதால் கேட்கின்றோம், நாக்கால் சுவைக்கின்றோம், மூக்கால் மணக்கின்றோம், எங்களுடைய தோலால் பர்சம் தொடுகை போன்ற உணர்வுகளை அறிந்து கொள்கின்றோம். இது இந்த 5 பொறிகளாலும் நாங்கள் அறிந்து கொள்கின்ற 5 அறிவு. ஏனைய விலங்குகளுக்கு இந்த 5 அறிவுள்ள விலங்குகள்லாம் இருக்கின்றன. ஆனால் மனித பிறவி வந்து 6வது அறிவாக எங்களுடைய விஞ்ஞான ரீதியிலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மூலியம் என்ற பகுதி இருக்கின்றது. அந்த மூலியம் என்ற பகுதியின் தொழில் உயர் உள்ள செயல்பாடுகளை கட்டுப்படுத்துதல், கற்றல், சிந்தித்தல், விவேகம், ஞாபகம், மனைச்சாட்சி போன்ற பல்வேறு உயர் உள்ள தொழிற்பாடுகளை அறியக்கூடிய பகுதியாக எங்களுடைய மூலியம் அமைந்திருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் 6வது அறிவாக கொள்கின்றோம். ஆகவே இந்த 6 அறிவு படைத்த மனித பிறவியின் போக்குகள் பற்றி இந்த கட்டுரையிலே மிக சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்ந்து பல்வேறு ஆதாரங்களுடன் இந்த மனித பிறவி பற்றிய கட்டுரை அமைந்துள்ளது. அடுத்து இந்திய காலத்துக்கு தேவையான முக்கியமான ஒரு செய்தியை கூறும் வகையிலே மது, போதைப்பொருள் பாவனை, புகைத்தல் தவிர்த்தல் நலம் என்ற தலைப்பிலே திரு குமாரசுவாமி சோமசுந்தரம் அவர்கள் தமது ஆக்கத்தினை இங்கே வழங்கியிருக்கின்றார்கள். இன்று நாங்கள் காணக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. வளர்ந்து வரும் சமுதாயத்தை சீரழிக்கின்ற வகையிலே இந்த மது, போதைப்பொருள் பாவனை, புகைத்தல் போன்றன காணப்படுகின்றது. ஆகவே அவற்றை தடுக்க வேண்டும். அது பஞ்சமா பாதகங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. எங்களுடைய முன்னோர்கள் மனித வாழ்வை மேம்படுத்தும் வகையிலே பஞ்சமா பாதகங்களை செய்யக்கூடாது என்று கட்டளையிட்டிருக்கின்றார்கள். கொலை, களவு, காமம், குறுநிந்தை போன்ற பஞ்சமா பாதகங்களிலே அங்கு மது என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் பாவனை இன்று தலைவிரித்தாடுகின்றது. அது பாடசாலையில் கல்வி இருக்கிற மாணவர்கள் அதை அறியாத பருவத்திலே அவர்கள் அதை பழகிக்கொள்கின்றார்கள். அதை எல்லாம் தடுக்கும் வகையிலே இந்த கட்டுரை அமைந்துள்ளது. அதில் நிறைய விஷயங்களை அவர் போட்டு